அவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு தமிழ் மெட்டீரியல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் படிக்கிறப்ப ரிவிஷனுக்காக யூஸ் பண்ண மெட்டீரியல். நானே வந்து ஓனா போட்ட மெட்டீரியல். தமிழ் 6th to 12th வரை இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே வந்து இதுல வந்து கவர் பண்ணியிருக்கேன். புக் இன்னு, புக் பேக்கு, இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் டோட்டலா வந்து எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கேன். நான் இது எதுக்காக யூஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து ரிவிஷனுக்காக நான் இந்த மெட்டீரியல் வந்து நான் படிக்கிறப்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எப்படின்னா புக்ல படிச்சிருக்கேன், ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்றதுக்காக வந்து யூஸ் பண்ணேன். இது யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா வந்து புதுசா படிக்க ஆரம்பிக்கிறவங்க, எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வரும்னு தெரியாதவங்க, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டே படிப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா டிராவலிங் டைம்லாம் புக் வச்சுட்டு படிக்க முடியாது. ஸோ அது வந்து இது ஈஸியா வந்து நீங்க இது வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் தான், மொபைல் வச்சே ஈஸியா ரிவிஷன் பண்ணிக்கலாம். இப்போ காலையில புக்கை படிச்சுட்டு போறீங்க, போயிட்டு வரப்போ வந்து இதை ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் மெட்டீரியல். இது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6th to 12th வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கேன். புக் பேக் கொஷின் இதில் வந்து ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா புது புக்கில் இருந்து கேட்ட எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணலாம். ஒன்றா கொஷின் ஆன்சராக இருக்கும், இல்லை ஆன்சர் கொஷினாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக வந்து இப்போ ஒரு பாடம் படிக்கிறோம் அப்படின்னா தனித்தனியாக முக்கியமான வரிகளாக தனித்தனியாக இருக்கும். யார் எந்தெந்த இதெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளேஷன் பண்ணி கொடுத்துருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு ஒரு பின்னால் காமிக்கிறாது. பிடிஎஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிற சாம்பிள் காமிக்கிறேன். ஒரு டேபிளேஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். அப்படிங்கிறப்போ நீங்கள் படிக்கிறப்போ கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த வரி இவங்க, இந்த வரி இவங்க, அந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். அதே மாதிரி நூலாசிரியர்கள் இது சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியுற மாதிரி இருக்கும். புத்தகத்தில் படிக்கிற பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே இதாக ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும், கிளாரிட்டியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் மெட்டீரியல் தேவைப்படுகின்றது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 7664448486 நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து அனுப்பிச்சிடுறேன். சரிங்களா? சரி, வாங்க சாம்பிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சாம்பிளுக்கு வந்து 9th கேட்ட எடுத்த ஒரு 9th இயல் 1 எடுத்த கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்க, உங்களை வந்து எந்த லைனுமே வந்து மிஸ் பண்ணாம வரி தவறாம வந்து உங்களுக்கு கொஷின் எடுத்திருப்பேன். பாருங்க, இந்த மொழி குடும்பங்கள் அப்படின்னா புக்ல அப்படியே வரிசையா இருக்கும். சரி, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டேபிள்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். முக்கியமான வரிகள்லாம் பாருங்க, தனித்தனியா அங்கங்க படிக்கிறப்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு டேபிளேஷன் படிக்கிறப்ப உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நீங்க எந்த கொஸ்டினுமே வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. வரிசையா வந்து உங்களுக்கு அப்படியே புக்ல எப்படி இருக்கோ அப்படியே வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து வரிசையா வந்துகிட்டே இருக்கும். நல்லா நீங்க ரிவிஷன் பண்ணலாம். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்கும் வந்து இன்க்ளூட் ஆயிரும். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து தப்பு இருக்காது. நீங்க ஈஸியா வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். ரிவிஷன் பண்ணா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கொஸ்டின் ஃபார்மேட்ஸும் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வருது அப்படிங்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால வந்து தேவையான நண்பர்கள் வந்து 7667448486 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.